ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். போன பார்ட்ல விக்ரமாதித்தனின் மனைவி ஒரு நபரை அறியாமல் சாகடித்ததால் விக்ரமாதித்தனுக்கு தேவி சுனந்தா மரண தண்டனை அளிப்பதை பார்த்தோம். அதன் பிறகு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். தேவி சுனந்தா இவர் மகாராஜா என்று தெரிந்தும் விக்ரமாதித்தனுக்கு மரண தண்டனை கொடுக்க வருகின்றாள். விக்ரமாதித்தனும் அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று அதை ஏற்றுக்கொள்கின்றார். அவள் கோபத்தில் விக்ரமாதித்தனை நோக்கி அம்பை விடுகின்றாள். சுற்றியிருக்கும் அனைவருக்கும் ஒரு நிமிடம் இதயமே நின்றுவிட்டது. பார்த்தால் அந்த அம்பு மேலே நோக்கி செல்கின்றது. தாங்கள் ஏன் வேறு திசையில் அம்பை செலுத்தினீர்கள் என்று விக்ரமாதித்தன் கேட்க, தாங்கள் மரணித்தால் தங்கள் மனைவி மட்டும் அனாதையாக மாட்டார்கள், உஜ்ஜயினி மக்கள் அனைவரும் அனாதையாக நிற்பார்கள். தாங்கள் மரணித்து விட்டு ஒரு நாட்டு மக்களை அனாதையாக்க நான் விரும்பவில்லை என்று சொன்னதும் விக்ரமாதித்தன், தேவி சுனந்தா, தங்களுக்கு நிச்சயம் நீதி கிடைக்கும். நான் தங்களுக்கு வாக்களித்துள்ளேன். என் உயிரை உங்கள் கையால் எடுத்துக்கொள்ளுங்கள், அம்பை செலுத்துங்கள் என்று சொல்ல, உஜ்ஜயினி மக்களை உங்கள் மரணத்தால் ஏமாற்றி விடாதீர்கள். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், தாங்கள் எனக்கு நீதி வழங்கும் வரை தாங்களும் தங்களின் மனைவியும் எனக்கு செலுத்த வேண்டிய கடனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று தேவி சுனந்தா சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்கின்றார்கள். அதை கேட்டு விக்ரமாதித்தன் மனமுடைந்து போகின்றார். சபைக்கு சென்று தான் அணிந்திருந்த நகைகளையும் கிரீடத்தையும் கழற்றி வைக்கின்றார். இந்த ராஜ்யத்தையே விட்டு செல்ல விக்ரமாதித்தன் தயாராகின்றார். அப்பொழுது ராணி பத்மினி, மகாராஜா, நான் செய்த குற்றத்திற்காக தாங்கள் ஏன் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று கேட்க, குற்றவாளி நீ இல்லை, நான் தான். ஒரு பெண்ணிற்கு என்னால் நீதி வழங்க முடியவில்லை. அந்த கடனை நான் தீர்த்தே ஆக வேண்டும். பிறகு எதற்காக எனக்கு இந்த மன்னர் பதவி? நான் தேவி சுனந்தாவிற்கு நீதி கிடைக்கும் வரை உஜ்ஜயினிக்குள் நுழைய மாட்டேன் என்று விக்ரமாதித்தன் அனைவரிடம் சொல்லிவிட்டு கிளம்புகின்றார். அப்பொழுது ஆச்சாரியர் மகாராஜா என்று அழைத்ததும், நான் இப்பொழுது மகாராஜா இல்லை, உஜ்ஜயினியின் அரசனும் இல்லை. நான் என் கடனை செலுத்திவிட்டு வரும் வரை நீங்கள் 9 பேரும் இணைந்து ராஜ்யத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னதும், நவகிரகங்கள் ஒன்று சேர்ந்தாலும் சூரியனின் இடத்தை நிரப்ப முடியாது என்று ஆச்சாரியர் சொன்னதும், அந்த நேரம் பார்த்து விக்ரமாதித்தனின் அண்ணி, மகாராஜா, தாங்கள் இல்லாத சமயத்தில் இந்த குடும்பத்தின் வாரிசு என் மகன் இருக்கின்றான், அவன் ராஜ்யத்தை ஆள்வான் என்று சொன்னதும், அந்த முடிவை இவர்களே எடுப்பார்கள் என்று சொல்கின்றார். மகாராணி, நானும் தங்களுடன் வருகின்றேன் என்று சொன்னதும், நான் என் கடனை அடைக்க தனியாகத்தான் செல்ல வேண்டும், நீ உன்னை கவனித்துக் கொள் என்று சொல்லிவிட்டு மன்னர் விக்ரமாதித்தன் உஜ்ஜயினியிலிருந்து கிளம்புகின்றார். வேறு நாட்டில் தேவி சுனந்தாவின் வீட்டை தேடி சாதாரண ஒரு நபர் போல் விக்ரமாதித்தன் வருகின்றார். அப்பொழுது சுனந்தா வெளியே வருகின்றாள். விக்ரமாதித்தன் அவளை வணங்குகின்றார். மகாராஜா, தாங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள் என்று கேட்க, தங்கள் கடனை அடைக்கவே நான் வந்துள்ளேன். தங்கள் கணவன் செய்த அதே தொழிலை செய்து தங்கள் குடும்பத்திற்கு உதவி செய்வதற்காக வந்துள்ளேன் என்று சொன்னதும், எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை, தாங்கள் திரும்பி சென்று விடுங்கள், எங்களை விட்டுவிடுங்கள் என்று அந்த பெண் கோபமாய் கத்துகின்றாள். அதை அக்கம் பக்கத்தில் இருக்கும் மக்கள் அனைவரும் பார்க்கின்றார்கள். அந்த பெண் உள்ளே சென்றதும் சுற்றியுள்ள அனைவரும், இவன்தான் சுனந்தாவின் கணவரை கொன்றவன், இதை நான் என் காதால் கேட்டேன், சுனந்தா மன்னித்து விட்டாள், ஆனால் நாங்கள் மன்னிக்க மாட்டோம் என்று மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விக்ரமாதித்தனை கல்லால் அடிக்கின்றார்கள். கல்லால் அடித்ததால் விக்ரமாதித்தனின் நெற்றியில் ரத்தம் வருகின்றது. உள்ளே நின்று கொண்டு சுனந்தா அதை பார்த்து கொண்டிருக்கின்றாள். அப்பொழுது சுனந்தாவின் கணவரின் தந்தை அங்கு வருகின்றார். அனைவரும் நிறுத்துங்கள் என்று சொல்ல, இவன்தான் உங்கள் மகனை கொன்றவன் என்று சொன்னதும்
அவர் கொல்லவில்லை, அவர் யார் என்று தெரியாமல் அனைவரும் தவறு செய்கின்றீர்கள். அவர்தான் உஜ்ஜயினியின் அரசன் விக்ரமாதித்தன் என்று சொன்னதும் அனைவரும் மன்னர் விக்ரமாதித்தனா என்று கண் கலங்கி எங்களை மன்னித்து விடுங்கள் என்று மன்னிப்பு கேட்கின்றார்கள். சுனந்தாவின் மாமனார், மகாராஜா, தாங்கள் ஏன் எங்கள் வீட்டிற்கு வந்து கஷ்டப்பட வேண்டும்? மேலும் பாவங்களை எங்கள் மீது திணிக்காதீர்கள். ஒரு தந்தையாக நான் சொல்கிறேன், தாங்கள் திரும்பி சென்று விடுங்கள் என்று சொல்லி அந்த முதியவர் உள்ளே செல்கின்றார். விக்ரமாதித்தன் நான் திரும்பி செல்ல போவதில்லை என்று சுனந்தாவின் கணவர் செய்த அதே தொழிலை விக்ரமாதித்தன் செய்கின்றார். கத்தி, கடப்பாரை, மண்வெட்டி போன்றவற்றை செய்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது சுனந்தாவின் மகன் விக்ரமாதித்தனிடம் மாமா என்று சொல்லி பேசுகின்றான். எனக்கும் இந்த தொழிலை கற்றுக் கொடுங்கள். என் அப்பா இல்லாத இடத்தில் நான் தான் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று விக்ரமாதித்தனிடம் அவன் நண்பனாகிவிட்டான். சுனந்தா அதை பார்த்து குழந்தையை உள்ளே அழைத்து செல்கின்றாள். விக்ரமாதித்தன் அவர் செய்த ஆயுதங்களை எல்லாம் சந்தையில் எடுத்துச் சென்று விற்கின்றார். பல மக்களிடம் இது சக்தி வாய்ந்த கூர்மையான ஆயுதம் என்று மரத்தை வெட்டி காண்பிக்கின்றார். ஆனால் எவருமே அதை வாங்கவில்லை. கவலையாக வீட்டிற்கு வருகின்றார். அப்பொழுது ஒருவர், நீங்கள் செய்த ஆயுதம் கூர்மையான ஆயுதம் என்று கேள்விப்பட்டேன், எனக்கு ஒன்று தாருங்கள் என்று கேட்டதும் விக்ரமாதித்தன் அந்த ஆயுதத்தை விற்று பணத்தை பெற்றுக்கொள்கின்றார். அதுபோல் பல பேர் வீட்டிற்கே வந்து பல ஆயுதங்களை வாங்கி செல்கின்றார்கள். அதனால் விக்ரமாதித்தனுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி. மறுநாள் சுனந்தா அவர் கொடுத்த தானியங்களை தூக்கி வீசுகின்றாள். நாங்கள் வறுமையில் வாட வேண்டும் என்பது எங்களுடைய விதி. ஆனால் நீங்கள் வாங்கி வந்த பொருள் எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. தயவு செய்து இங்கிருந்து சென்று விடுங்கள் என்று சுனந்தா கோபமாய் அழுது கொண்டே சொல்கின்றார்கள். அவர்களுடைய மகன் அந்த தானியங்களை கூடையில் எடுத்து போடுகின்றான். அவர்கள் அழுவதை பார்த்து விக்ரமாதித்தன் அங்கிருந்து கிளம்புகின்றார். இந்த ஊரில் பிரம்மராட்சசன் என்று ஒரு அரக்கன் இருக்கின்றான். அவன் உணவிற்காக காத்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கு உணவே மனிதர்கள்தான். இந்த ஊரில் வீட்டிற்கு ஒருவரை அவனிடம் அழைத்து சென்று அவனது பசியை போக்க வேண்டும். இல்லை என்றால் அவன் இந்த ஊரையே அழித்து விடுவான். அதற்கு பயந்துதான் ஊர் மக்கள் மேளத்துடன் தீப்பந்தம் எடுத்துக்கொண்டு சுனந்தாவின் வீட்டு கதவை தட்டுகின்றார்கள். சுனந்தாவும் அவளது குழந்தையும் மாமனாரும் வெளியே வருகின்றார்கள். அந்த ஊர் தலைவர், பிரஜாபதி, மறந்துவிட்டாயா? இந்த முறை பிரம்மராட்சசனுக்கு உணவாக உங்கள் வீட்டில் இருக்கும் ஒருவர்தான் வரவேண்டும் என்று சொல்ல என் மகன் இறந்து விட்டான். நானே வருகிறேன் என்று சொன்னதும், இல்லை, வயதானவர்களை பிரம்மராட்சசன் உணவாக ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனால் பாதிப்பு இந்த ஊர் மக்களுக்கு தான் வரும் என்று சொல்ல, அப்பொழுது சுனந்தாவின் மகன், தாத்தா, நான் செல்கிறேன். தந்தையிடத்தில் இப்பொழுது நான் தான் இருக்கின்றேன். அவர் செய்ய வேண்டிய கடமையை நான் செய்கிறேன் என்று கிளம்புகின்றான். அவன் தாய் அவனை தடுத்தும் அனைவரும் சேர்ந்து குழந்தையை பிரம்மராட்சசனிடம் அழைத்து வருகின்றார்கள். சுனந்தா அழுது கொண்டே அங்கு வருகின்றாள். என் மகனை நான் விடமாட்டேன் என்று சொன்னதும் அவன் துணிச்சலாக பிரம்மராட்சசனிடம் இரையாக போகின்றான். அவனை உள்ளே அனுப்பி வைத்துவிட்டு வெளியே அனைவரும் நிற்கின்றார்கள். பிரம்மராட்சசன் அந்த சிறுவனை பார்த்து, இன்று எனக்கு சுவையான விருந்து கிடைத்துவிட்டது என்று அந்த குழந்தையை சாப்பிட வருகின்றான். அந்த இடத்தில்தான் குழந்தையை காப்பாற்ற விக்ரமாதித்தன் அங்கு வருகின்றார். அவரை பார்த்ததும் நண்பா என்று சொல்லி சந்தோஷப்படுகின்றான். அப்பொழுது விக்ரமாதித்தன் பிரம்மராட்சசனிடம் யுத்தம் செய்து அவனை அங்கேயே அழித்துவிட்டு குழந்தையை வெளியே அழைத்து வருகின்றார். வெளியே தேவி சுனந்தா, என் மகன் ராட்சசனிடம் மாட்டிக்கொண்டு இறந்து விட்டான் என்று கதறி அழுகின்றார்கள். அப்பொழுதுதான்
அரக்கனின் அந்த குகையிலிருந்து விக்ரமாதித்தன் அந்த குழந்தையுடன் வெளியே வருகின்றார். அதை பார்த்த சுனந்தா, என் மகன் உயிருடன் வந்துவிட்டானா என்று அவனை கட்டியணைத்துக் கொள்கின்றார்கள். தாயே, பிரம்மராட்சசன் அழிந்து விட்டான். அவனை விக்ரமாதித்தன் தான் அழித்து விட்டார். என்னையும் என் நண்பன் விக்ரமாதித்தன் தான் காப்பாற்றினார் என்று சொன்னதும் சுனந்தா விக்ரமாதித்தனை பார்த்து, தாங்கள் என் குழந்தையை காப்பாற்றிவிட்டீர்கள், இந்த ஊர் மக்களையும் காப்பாற்றியுள்ளீர்கள். நீங்கள் உண்மையில் மாமனிதர். இப்பொழுது எனக்கு நீதி கிடைத்துவிட்டது. நான் தான் தங்களிடம் கடன் பெற்றுள்ளேன் என்று தேவி சுனந்தா சொன்னதும் சுற்றியுள்ள அனைவரும் விக்ரமாதித்தன் வாழ்க என்று அவரை பாராட்டுகின்றார்கள். தேவி சுனந்தாவின் மனதை குளிர செய்தோம் என்று விக்ரமாதித்தன் சந்தோஷமடைகின்றார். நாளை வேதாளம் விக்ரமாதித்தனிடம் சொல்லும் 3வது கதையை தெரிந்து கொள்வோம். நன்றி.